ஜூன் 5ஆம் தேதிக்கான இன்றைய மன்னா, என் கால்களுக்கு தீபம். இன்றைய நாளின் வசனம் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். காயின் கொலை செய்த ஆபேலுக்கு பதிலாக தேவன் எனக்கு வேறொரு புத்திரனை கொடுத்தார். விசுவாசத்தின் நீதிமானான ஆபேல் தன் சகோதரனான காயினால் கொல்லப்பட்ட பொழுது ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூறப்பட்ட வித்தின் வாக்குத்தத்தம் முற்றிலும் கலைந்துவிட்டது போல தோன்றியிருக்கலாம். ஆனால் மனிதர்களின் வன்முறையாலோ சாத்தானின் சூழ்ச்சிகளாலோ தேவனுடைய திட்டங்கள் எப்பொழுதும் தடைப்படுவதில்லை. இதற்கு பதிலாக கடவுள் சேத்தை நியமித்தார். நியமிக்கப்பட்டவன் அல்லது அமைக்கப்பட்டவன் என்று பொருள்படும் பெயரை உடையவன், நீதியின் வழியை தொடங்கும் ஒருவராக ஏற்படுத்தினார். சேத் வெறும் மற்றொரு குமாரனாக மட்டுமல்ல, அவர் தேவனுடைய நீதியுள்ள வித்துக்கான வழியை தொடர வழியாக இருந்தார். இந்த வழி இறுதியில் மேசியாவுக்கு வழி நடத்தியது. ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். லூக்கா 3ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். காயினின் பெருமை மற்றும் பழிவாங்கும் வழியைப் போலல்லாமல் இந்த சந்ததி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுபவர்களின் சந்ததியாக மாறியது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். உண்மையான ஆராதனை சேத்தின் வழியாக மீண்டும் நிறுவப்பட்டது. ஆவிக்குரிய அடையாளங்கள் மற்றும் நிழல்கள். ஆபேல் கிறிஸ்துவின் அடையாளம். ஆபேலின் காணிக்கை ஏற்கப்பட்டது, மேலும் அவர் தன் சகோதரனால் பொறாமை காரணமாக கொல்லப்பட்டார். அதேபோல் கிறிஸ்து தன்னை ஒரு உயிர் பலியாக கொடுத்தார். தேவனுக்கு சுகந்த வாசனையே தந்தார், மேலும் அவர் தன் சொந்த ஜனங்களால் கொல்லப்பட்டார். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆபேலினுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தோம். காயின் விரட்டப்பட்டது இஸ்ரவேல் சிதறடிக்கப்பட்டதற்கு அடையாளம். ஆபேலை கொன்ற பிறகு காயின் தேவனின் முன்னிலையில் இருந்து விரட்டப்பட்டான். கிறிஸ்துவின் சிலுவையின் பாடுகளுக்கு பிறகு இஸ்ரவேல் தேசம் தேவனின் முன்னிலையில் இருந்து சிதறடிக்கப்பட்டது. லூக்கா 21ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஒரு மனமார்ந்த நினைவூட்டல் நீதிமான்களை நிராகரிப்பது நியாய தீர்ப்பை கொண்டு வரும். சேத் மீண்டும் நியமிக்கப்பட்ட வித்து மற்றும் ஆராதனையின் அடையாளம். ஆபேலின் மரணத்திற்கு பிறகு சேத் நியமிக்கப்பட்டதை போல கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு உண்மையான ஆராதனை மீண்டும் தொடங்கியது. யோவான் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். கிறிஸ்துவின் வழியாக ஒரு புதிய வித்து சபை எழுப்பப்பட்டது. உண்மையான தேவனாகிய யாவேயை பிரகடனம் செய்வதற்காக. புதிய சிருஷ்டிக்கான பாடங்கள். கடவுள் எப்பொழுதும் ஒரு மீதியை காப்பாற்றுகிறார். எல்லா நம்பிக்கையும் இழந்துவிட்டதாக தோன்றினாலும் கடவுள் மற்றொரு வித்தை நியமிக்கிறார். நாம் ஒருபோதும் நம்பிக்கை இழக்கக்கூடாது. வாக்குத்தத்தம் ஒருபோதும் தோல்வியடையாது. ஆராதனை தேவனுடைய நியமத்தினால் மீட்டெடுக்கப்படுகிறது. சேத்தின் வழியினர் கர்த்தரின் நாமத்தை தொழுது கொள்ளத் தொடங்கினர். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சேத்தை போல புதிய சிருஷ்டி நாம் ஆலயங்களிலாலும்
பாரம்பரியங்களினாலும் அல்ல, ஆவியினாலும் சத்தியத்தினாலும் ஆராதிக்க நியமிக்கப்படுகிறோம். இன்று நாமும் வித்துக்களாக நியமிக்கப்பட்டுள்ளோம். கலாத்தியர் 3:29. நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படியே சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். சேத் வாக்குத்தத்தத்தை முன்னே கொண்டு சென்றது போல் நாமும் நமது தலைமுறையில் சமாதானம் மற்றும் சத்தியத்தின் செய்தியை முன்னே கொண்டு செல்ல வேண்டும். நியமிக்கப்பட்டவர்களாக இருங்கள், இல்லாதவர்களாக அல்ல. மற்றவர்கள் விழும்பொழுது காயினின் பெருமை போன்ற ஆசைகளுடன் அல்ல, சேத்தின் விசுவாசம் போன்றவர்களுடன் எழுந்து நிற்பவர்களை கடவுள் தேடுகிறார். இந்த யுகத்திற்காக நியமிக்கப்பட நாம் ஆயத்தமா? மனிதன் நீதிமானை கொன்றாலும் தேவன் தம் வாக்குத்தத்தத்தை ஒருபோதும் கைவிடுவதில்லை. ஒவ்வொரு ஆபேலுக்காகவும் ஒரு சேத் நியமிக்கப்படுகிறான். உண்மையான ஆராதனையை மீட்டெடுத்து விசுவாசத்தின் பரிசுத்த வரிசையை தொடர்ந்து நடக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். ஜெபம். நீதியுள்ள பிதாவே, மனிதர்கள் தோல்வியடையும் பொழுது உங்கள் வாக்குத்தத்தம் நிலைத்திருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீதியின் வழியை பாதுகாக்க சேத்தை நீர் நியமித்ததைப் போல இந்த நாட்களில் சத்தியத்திற்காக நிற்கவும் உமது நாமத்தை அறிவிக்கவும் விசுவாசமற்ற தலைமுறையில் ஆராதனையை மீட்டெடுக்கவும் எங்களை நியமியுங்கள். எங்கள் செயல்களால் அல்ல, எங்கள் விசுவாசத்தினால் உங்களுக்கு உகந்தவர்களாக இருக்க எங்களை ஆயத்தப்படுத்தும். யேசுவா ஹமாஷியாவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.